அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் செப்டம்பர் மந்த்துக்கான சேலஞ்சை பற்றி தான் பார்க்க போகிறோம். எந்த பரிகாரம் செஞ்சாலும் எனக்கு பலன் கிடைக்க மாட்டேங்குது, என்னோட வேண்டுதல் எப்போ தான் நிறைவேறும், இந்த மாதிரியான கேள்விகள் உங்கள் மனசுக்குள்ளேயும் இருக்கா? உங்களுக்கான பதிவு தான் இது. உங்கள் வேண்டுதல் இந்த ஒரே மாதத்தில் நிறைவேறதுக்கு 4 வார்த்தையை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். 100% எல்லாருக்குமே ரிசல்ட் கிடைக்கும். நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மையை தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்தில் செய்யணும்னு இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு செப்டம்பர் மாதத்தோட முதல் நாள். நீங்கள் கேட்ட வரம் உடனடியாக, அதுவும் 9 நாட்களுக்குள்ளே கிடைக்கிறதுக்கு ஒரே ஒரு டம்ளர் தண்ணீர் மட்டும் இருந்தாலே போதும்னு சொல்லி ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த தண்ணீர் பரிகாரத்தை செய்கிறவங்க எல்லாருக்குமே 9 நாட்களுக்குள்ளே உங்கள் வேண்டுதல் நிறைவேறும். அந்த பரிகாரம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்காக அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் கொடுக்குறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் செக் பண்ணி பாருங்கள். இப்போது இந்த பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, செப்டம்பர் மாதத்துக்கான சேலஞ்சுக்கான வீடியோ தான் இது. பொதுவாக நம்ம சேனலில் ஒவ்வொரு மாதமும் மணி சேலஞ்சுக்கான வீடியோ கொடுப்பேன். இது பார்த்திங்கன்னா மற்ற வேண்டுதல்களுக்கும், அதாவது பணம்னு மட்டும் இல்லாமல் மற்ற வேண்டுதல்களுக்கும் இந்த சேலஞ்சை நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிற பரிகாரம் பூஜை இல்லாத, வழிபாடு இல்லாத பரிகாரம். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமாக செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமாக இருந்தாலும் செய்யலாம். நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். உங்கள் வீட்டில் இருந்து, ஆஃபீஸில் இருந்து, அதே மாதிரி உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து, இப்படி எங்கேருந்து வேணாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். இப்போ நான் சொல்ல போகிற இந்த பரிகாரத்தை இந்த செப்டம்பர் மாதம் ஃபுல்லாகவே நீங்கள் பண்ணுங்கள். செப்டம்பர் மாதத்தோட முதல் நாள் இன்னைக்கு ஆரம்பித்து தொடர்ந்து 30 நாட்களுக்கு நீங்கள் செய்யுங்க. சப்போஸ் இந்த வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்கன்னா, எப்போ இந்த வீடியோவை பார்க்குறீங்களோ அன்னையிலிருந்து செய்யறதுக்கு ஆரம்பிங்க. தொடர்ந்து மினிமம் 21 நாட்களாவது நீங்கள் செய்யணும். அப்படி 21 நாட்கள் செய்யும்போது அது செப்டம்பர் மாதத்தை தாண்டி அக்டோபர் மாதம் போனால் கூட பரவாயில்லை. நீங்கள் ஆரம்பிக்கிறது மட்டும் செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த பரிகாரத்தை தினமும் நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மட்டும்தான் நீங்கள் செய்யணும். நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி மற்ற வேலைகளெல்லாம் முடிச்சதுக்கப்புறமா இந்த பரிகாரத்தை மறக்காமல் செஞ்சுட்டு அப்படியே தூங்குறதுக்கு பாருங்கள். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பொருளும் நமக்கு தேவை கிடையாது. ஆனால் உங்கள் மனசில் நம்பிக்கை கட்டாயமாக வேணும். நம்பிக்கை இல்லாதவங்க எந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சாலும் பலன் கிடைக்காது. அதனால் நம்பிக்கை இருக்கிறவங்க மட்டும் இந்த பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அது என்ன 4 வார்த்தை இப்போ நாம் தெரிஞ்சுக்கலாமா? நம்ம சேனலில் ஏற்கனவே 2 வருஷத்துக்கு முன்னாடி ஹோப்பனோபோனோ ப்ரேயரை பற்றி சொல்லியிருக்கேன். இந்த ஹோப்பனோபோனோ ப்ரேயர் நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை. அதை பற்றியும் ஏற்கனவே அந்த வீடியோலையே நான் சொல்லியிருக்கேன். ஒரு டாக்டர் அவரோட பேஷண்ட்டை இந்த 4 வார்த்தைகளை சொல்லி குணப்படுத்தி இருக்கிறாரு. இதுக்கான ப்ரூஃபை நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கிடைக்கும். இதை தவிர நானுமே என்னோட லைஃப்பில் இந்த ஹோப்பனோபோனோ ப்ரேயரை நிறையா இடங்களில் பயன்படுத்தி எனக்கு அற்புதமான பலன்கள் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. நான் ஒரு ரேக்கி ஹீலர். நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ரேக்கி ஹீலிங் கொடுக்கும்போது கூட இந்த ஹோப்பனோபோனோ வார்த்தைகளை தான் பயன்படுத்துகிறேன். ரேக்கியோடு சேர்த்து இந்த ஹோப்பனோபோனோ ப்ரேயரை பயன்படுத்தும் போது அற்புதமான ரிசல்ட் கிடைக்குதுன்னே சொல்லலாம். சரி, எங்களுக்கு ரேக்கி தெரியாதே அப்படின்னு நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது. ரேக்கியோடு சேர்த்து இல்லாமல் வெறும் இந்த ஹோப்பனோபோனோ ப்ரேயரை மட்டும் நீங்கள் சொன்னாலே போதும். இதுவே எல்லாருக்கும் 100% ரிசல்ட்டை கொடுக்கும். இப்போது ஒரு சிலர் சொல்லுவீங்க, இந்த ஹோப்பனோபோனோ ப்ரேயர் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஆனால் எனக்கு பலன் கிடைக்கலன்னு. அது பலன் கிடைக்காம போனதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எமோஷன்ஸ். உங்கள் எமோஷன்ஸோடு சேர்த்து இந்த 4 வார்த்தைகளை சொல்லணும்.
இப்போ இந்த ஹோப்பனோபோனோ ப்ரேயரில் இருக்கக்கூடிய 4 வார்த்தைகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இதுதான் 4 வார்த்தைகள். இப்போது உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்க மாட்டேங்குது அப்படின்னா, அந்த விஷயம் நடக்காததுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாமளும் ஒரு காரணமாக இருப்போம். அதை நீங்கள் உணரணும். அதே மாதிரி இந்த விஷயம் நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம முன்னோர்களோட கர்மா, அப்படி இல்லைன்னா நம்மளோட கர்மா கூட காரணமா இருக்கும். இதை நீங்க உணரணும். அடுத்ததா, இதுவரைக்கும் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நீங்க நன்றி உணர்வோட இருக்கணும். என்னங்க எனக்கு கிடைக்குது, என் வாழ்க்கையில ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவீங்க. நாம் இன்னைக்கு மூச்சு விட்டுக்கிட்டு இருக்கோம்னா கூட அது கூட இந்த யூனிவர்ஸோட கிஃப்ட்டுன்னு தான் நாம் சொல்லணும். ஒவ்வொரு நாளும் நாம் தூங்கி எந்திரிக்கிறதே அது ஒரு வரம் தான். இப்போ நான் என்ன சொல்கிறேங்கிறத ஒரு சிலரால் உணர முடியும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்மளை நாம் முதல்ல நேசிக்கணும். அது என்ன நம்மளை நாம் நேசிக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இப்போ யாரோ ஒரு தப்பு பண்ணுறாங்கன்னு நீங்கள் கோவப்படுறீங்கன்னா, நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அவங்கள நீங்கள் திட்டுறதா. ஆனால் அப்படி கிடையாதுங்க. கோவப்படும்போது உங்கள் உடல் உறுப்புகளை நீங்கள் காயப்படுத்துகிறீங்க. அதே மாதிரி உங்கள் மனசையும் நீங்கள் காயப்படுத்துகிறீங்க. அப்போது உங்கள் மேலேயே உங்களுக்கு ஒரு அன்பில்லைங்கிற அர்த்தம் தான் இங்கே வருது. அதுக்காக இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நம்ம கோவப்படாமல் இருக்க முடியாது. பட் அதோட லிமிட் என்னன்னு தெரிஞ்சு நம்ம நடந்துக்கணும். இப்போது இந்த ஹோப்பனோபோனோ ப்ரேயரை சரியான முறையில் எப்படி சொல்லணும்னு இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். முதல்ல அமைதியான இடத்துல, அதாவது நீங்கள் தூங்கக்கூடிய இடத்துல கூட உட்கார்ந்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா படுத்துக்கவும் செய்யலாம். படுத்துக்கணும்னா ஸ்ட்ரைட்டாக படுத்துக்கணும். லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ திரும்பி படுக்கக்கூடாது. இப்போ உங்கள் வலது கையை எடுத்து உங்கள் ஹார்ட்டில், அதாவது நம்ம இடது கை தோள்பட்டைக்கு பக்கத்தில் தான் நமக்கு இதயம் இருக்குது, அந்த இடத்துல கையை வச்சுக்கோங்க. இப்போ நான் படத்தில் காமிச்சிருக்கிற மாதிரி நீங்கள் கையை வச்சுக்கலாம். இப்படி கையை வச்சுக்கிட்டு உங்கள் முகத்தில் முதல்ல ஒரு புன்சிரிப்பை, ஒரு புன்னகையை கொண்டு வாங்க. அதே மாதிரி பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுங்கள். இப்போது உங்களுக்கு எந்த வேண்டுதல் நடக்கணுமோ அந்த வேண்டுதலை மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்கோங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை கேட்கணும். அதை விட்டுட்டு எனக்கு இந்த கஷ்டம் தீரணும், அந்த கஷ்டம் தீரணும்னு சொல்லி கஷ்டத்தை சொல்லக்கூடாது. உங்களுக்கு என்ன வேணுமோ, உதாரணத்துக்கு சொல்லணும்னா வேலை வேணும்னா வேலை வேணும்னு நினைங்க. கடன் இருக்குன்னா பணம் வேணும்னு சொல்லி கேளுங்க. நோய்கள் இருக்குன்னா ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி கேளுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு வேணுங்கிற ஒரே ஒரு முக்கியமான விஷயத்த மனசில் நினச்சிக்கிட்டு, இப்போ நான் சொன்ன மாதிரி ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ இதை சொல்லுங்கள். நம்ம சேனல்லே இந்த 4 வார்த்தைகளுக்கான சாண்டிங் 108 முறை சொல்கிறதுக்கான சாண்டிங் நான் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோவை போட்டு விட்டுக்கிட்டே கூட நீங்கள் உங்கள் மனசுக்குள்ளே சொல்லலாம். அந்த வீடியோவையும் இந்த வீடியோவோட எண்டு ஸ்க்ரீன்லையும் மேலே ஐகார்ட்லையும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். இப்போது இப்படி சொல்லும்போது யாருக்கிட்ட நாம் சாரி கேட்கணும் அப்படின்னு ஒரு யோசனை உங்களுக்கு வரணும். யாருக்கிட்ட கேட்கணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய ஆன்மா கிட்ட, உங்களோட சோல் கிட்ட சாரி கேளுங்க. இன்னும் ஒரு சிலருக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, உங்கள் மனசுக்கு நீங்கள் சாரி கேளுங்க. அதாவது உங்ககிட்டயே நீங்கள் சாரி கேளுங்க. உங்களை நீங்களே மன்னிச்சு விடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே நன்றியை சொல்லுங்க. உங்களை நீங்கள் நேசிங்க. இதை மட்டும் பண்ணால் போதும். இப்போ இந்த ஹோப்பனோபோனோ ப்ரேயர் எனக்கு இங்கிலீஷ்லலாம் சொல்ல தெரியாதுங்க அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவீங்க. அப்போது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் வருந்துகிறேன், நன்றி, நான் என்னை நேசிக்கிறேன். இந்த மாதிரி தமிழில் கூட நீங்கள் சொல்லலாம். இப்போது நான் சாண்டிங் கொடுத்துருக்கக்கூடிய வீடியோ பார்த்தீங்கன்னா 108 டைம்ஸ் இருக்கும். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் 108 டைம்ஸ் நீங்கள் அதை கேட்டுக்கிட்டே கூட சேர்த்து சொல்லுங்கள். எனக்கு சாண்டிங் எல்லாம் கேட்குறதுக்கு விருப்பம் இல்லைங்க, நானாக சொல்கிறேன், எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்கள் மனசில் எந்த ஒரு எண்ணிக்கை கணக்கும் வச்சுக்காம அந்த 4 வார்த்தைகளை மட்டும் தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வாங்க. இன்னும் சொல்லப்போனால் அப்படியே படுத்து நீங்கள் தூங்கிடலாம். எப்போ உங்களுக்கு தூக்கம் வருதோ அது வரைக்கும் இந்த 4 வார்த்தைகளை சொல்லிக்கிட்டே இருங்க. இந்த வீடியோவை பார்க்குற எல்லாருமே இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுறதுக்கு ஹோப்பனோபோனோ ப்ரேயரை, அதாவது ஐ ஆம் சாரி, ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ இந்த 4 வார்த்தைகளையும் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரே இடத்துல இந்த எனர்ஜியை நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது கூட்டு பிரார்த்தனை செஞ்சதுக்கான பலன் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும்.
இவ்வளவு தான் இந்த பரிகாரம். ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காமல் தொடர்ந்து செப்டம்பர் மாதம் ஃபுல்லாக இப்போ நான் சொன்ன இந்த எளிமையான பரிகாரத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் அக்டோபர் மாதத்தோட முதல் நாளில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிது, உங்கள் மனசில் நீங்கள் என்ன மாற்றங்களை உணர்ந்தீங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் நாம் சந்திக்கலாம். நன்றி.